இங்க ஒருத்தர் அவரோட பையன் படிப்பு செலவுக்காக காசு கேட்டிருப்பாரு. ஆனா ஓனர் வந்துட்டு அந்த காசை கையில கொடுக்காம ஜன்னல் வழியா கீழே தூக்கி போட்டுருவாரு. உனக்கு அந்த காசு வேணும் அப்படின்னா நீ ஜன்னல்ல இருந்து கீழே குதிச்சு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவருக்கும் வர வழியே இல்லை, நம்மளுக்கு என்ன ஆனாலும் சரி நம்ம பையனை படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு ஜன்னல் வழியா கீழே குதிச்சிருவாரு. இப்ப அவரோட பையனும் வந்துருவான். அந்த பையன் கிட்ட கீழே இருக்க காசு எல்லாமே நம்மளுக்கு தான், அதனால இதை எடுத்துட்டு போயிட்டு நல்லபடியா படி அப்படின்ட்டு சொல்வாரு. இப்ப இந்த பையனும் வந்துட்டு படிச்சு ரொம்ப பெரிய ஆள் ஆகியிருப்பான். இப்ப அந்த பையனுக்கு வந்துட்டு இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது. அந்த பையனோட அப்பா ஜன்னல் வழியா கீழே குதிச்சதுனால அவரால் சரியா நடக்கவே முடியாது. ஆனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு பையன் கல்யாணத்தை நேர்ல பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப அவரோட பையன் வந்துட்டு நீலாம் எதுக்காக இங்க வந்திருக்க, நான் வந்து இப்ப ரொம்ப பெரிய ஆளாகிட்டேன், உன்னை பார்த்தா எல்லாரும் என்னதான் வந்துட்டு தப்பா நினைப்பாங்க, வெளியே போ அப்படின்ட்டு சொல்றாரு. மருமகளா வரப்போற பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு ரிங்கை கொண்டு வந்து கொடுப்பாரு. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப திமிரு பிடிச்சு அந்த ரிங்கை கீழே போட்டு எட்டி உதச்சிருவா. அவங்க அப்பா பையன் படிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாரு. ஆனா இப்ப இந்த பையன் படிச்சு ரொம்ப பெரிய ஆளானதுக்கு அப்புறமா வயசான அப்பாவை மத்தவங்க முன்னாடி காட்டுறதுக்கு கூட அவ்வளோ அசிங்கப்படுறான்.